பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா, இருபெரும் தலைவர்களை வணங்கி இந்த சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி அதிர்கின்ற அளவிற்கு மக்கள் வெள்ளம் கடல் போல் காட்சியளிக்குதுங்க. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி பெறுவதற்கு இங்க இருக்கின்ற மக்களுடைய ஆரவார மகிழ்ச்சியே சாட்சி. தமிழ்நாட்டில் தொழில் நிறைந்த மாவட்டம் கோவை மாவட்டம். கோவை மாவட்டத்தை தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கக்கூடிய மாவட்டம் இந்த மாவட்டம். அதிமுக ஆட்சியில் இந்த தொழில் வளமாக இருந்து சிறப்பாக நடைபெற்று 3 ஷிப்ட் நம்முடைய தொழிலாளர்கள் பணிபுரிந்த நிலை. இன்றைக்கு அவள ஆட்சியில் இந்த தொழில் சரிந்து இன்றைக்கு ஒரு ஷிப்ட் தான் இன்றைக்கு தொழில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனால அந்த தொழிலில் ஈடுபட்டுகின்றவர்களும் தொழிலாளிகளும் மிகுந்த சிரமத்துக்குள்ளாயிருக்காங்க. இன்றைக்கு வேலை இழக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த அவல ஆட்சியில இதற்கெல்லாம் தீர்வு காண்பதற்கு அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் பிறகு இந்த கோவை மாவட்டம் மீண்டும் புத்துயிர் பெற்று தொழில் நிறைந்த மாவட்டமாக வேலைவாய்ப்பு பெருகி இளைஞருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி கொடுப்போம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, சிங்காநல்லூர்ல இந்த தொகுதியில் LC 5 ரயில்வே மேம்பாலம் தொடங்கி பிருந்தாவன் நகர் ஏர்போர்ட் சாலை வழியாக சித்ரா அவனாசி சாலை முடியும். லிங்க் ரோடு கழக ஆட்சியில் நிலத்தை எல்லாம் ஆர்த்தம் செய்து அது இருக்கின்ற நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. தற்போதையில் இந்த ஆட்சியில் இந்த திட்டத்தை முடக்கி போட்டிருக்கிறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவர்கள் இங்கே மேம்பாலம் அமைவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். SIHS காலனி LC 6ல மேம்பால பணி ஆமை வேகத்தில் நடந்துட்டு இருக்குது. வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த அரசாங்கம் இந்த திட்டத்தை விரைந்து படுத்தாமல் இன்றைக்கு மிக மிக ஒரு காலதாமதம் ஏற்பட்டுகின்றது. மீண்டும் அதிமுக ஆட்சி பிறகு விரைந்து இந்த பால பணியை முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதேபோல SIH சாலை வழியாக திருச்சி சாலை ஒன்றுபுதல் இணைக்கும் சாலை பணியை விமான நிலையத்துக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க. அதை மாநில அரசு எடுக்க வேண்டும் கோரிக்கை வச்சிருக்கையும் அதையும் நிறைவேற்றி தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்து 52 மாத காலம் ஆகிவிட்டது. இந்த 52 மாத காலத்தில் கோவை மாநகராகட்டும் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலே ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்களா? கொண்டு வந்தாங்களா? ஆக திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு எந்த திட்டத்தையும் இந்த மாவட்டத்திலே கொண்டு வரலை, மாநகர பகுதியிலே கொண்டு வரலை, சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலும் கொண்டு வரப்படவில்லை. அதிமுக ஆட்சியில் எனக்கு முன்னாலே அறிவிச்சவர் SP வேலுமணி அவர்களை குறிப்பிட்டதை போல நீங்கள் எந்தெந்த இடத்தில் பாலம் கட்டிங்களோ அத்தனை இடத்தையும் பாலம் கட்டி கொடுத்து விமான நிலையம் விரிவாக்க வேண்டும் கேட்டாங்க. அதையும் அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டது. விமான நிலைய விரிவாக்க பணிகள் நிறைவு பெறுகின்ற நேரத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு அது முடங்கி கிடக்கின்றது. மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு அடுத்த ஆண்டு அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு விமான நிலைய விரிவாக்க பணி தொடங்கப்பட்டு அதை நிறைவேற்றி கொடுக்கப்படும். ஏனென்றால் விமான நிலையம் முக்கியம். அந்த விமான நிலையம் விரிவுபடுத்தப்பட்டால் தான் புதிய புதிய தொழில்கள் நம்முடைய கோவை மாநகருக்கு வந்து தொழில் வளம் பெறும், இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு
இந்த விமான நிலைய விரிவாக்கம் விரைந்து செயல்படுத்தப்படும். அதே போல அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் பில்லூர் 3வது குடி திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டதும் அதிமுக ஆட்சியில். இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே நீளமுள்ள ஒரே பாலம் உங்களுடைய 10 கிலோமீட்டர், அதாவது நீ பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் அவனாசி சாலையிலிருந்து உப்புளிப்பாளையம் வரை உயர்மட்ட பாலம். தமிழ்நாட்டிலேயே அதிக நீளம் கொண்ட உயர்மட்ட பாலம் உங்களுடைய கோவை மாநகரத்தில் தான் கொடுத்திருக்கிறோம். ஏன்னா இது வளர்ந்து வருகின்ற மாநகரம், போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ள மாநகரம். இந்த போக்குவரத்து நெரிசல் முற்றிலும் குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் 1950 கோடி மதிப்பீட்டில் இந்த திட்டத்தை நாங்கள் அதிமுக அரசு கொண்டு வந்து நிறைவேற்றி தந்திருக்கிறோம். இது சாதாரண திட்டம் இல்லைங்க. இன்றைக்கு பார்த்தா சாதாரணமா இருக்கும், இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து பார்த்தா அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்த மாநகர மக்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்கும். நாளுக்கு நாள் வாகனுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் சாலைகளை விரிவாக்கம் செய்ய முடியாது, இருபுறங்களிலும் கடை அமைந்து விட்டது. ஆகவே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு திட்டமிட்டு இன்றைக்கு 10 ஆண்டுக்கு பிறகு இந்த நகரம் எந்த அளவுக்கு வளரும், எந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் அதிகம் இருக்கும் என்று கண்டறிந்து அதற்கு ஏற்றவாறு உயர்மட்ட பாலத்தை உங்களுடைய கோரிக்கை ஏற்று அதை அமைத்து கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல திருச்சி சாலையில் ராமநாதபுரம் சுங்கமடைய 250 கோடி மதிப்பீட்டில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு உயர்மட்ட பாலம் அமைத்ததும் அதிமுக அரசாங்கம். ஆவராம்பாளையத்திலிருந்து கணபதி செல்லும் சாலை 57 கோடி மதிப்பீட்டில் ரயில்வே பாலம் கட்டப்பட்டது. அதே போல அதிமுக ஆட்சி காலத்தில் தான் சிறப்பு பொருளாதார மண்டல திட்டத்தின் கீழ் டைட்டில் பார்க் அருகே எல்காட் அமைப்பின் மூலம் 114 கோடி ரூபாயில 2 லட்சம் சதுரடியில் ஒரே நேரத்தில் 17,000 பேர் அமர்ந்து பணியாற்றும் வகையில் ஐடி பார்க் கட்டுகின்ற பணி தொடக்கி வைக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில். சிங்காநல்லூர் இஎஸ்ஐ மருத்துவமனையில் மருத்துவக் கல்லூரி அதிமுக ஆட்சியிலே தான் துவக்கப்பட்டது. கொரோனா காலத்தில் கூடுதல் படுக்கை சேர்க்கப்படுத்து 2 ஆக்சிஜன் உற்பத்தி கிடங்குகள் அமைக்கப்பட்டது. சிங்காநல்லூர் தொகுதியை சேர்ந்தவர்களுக்கு குறைதீர்க்கும் வாட்ஸ்அப் எண் வழங்கி அதில் பெறப்படும் குறுஞ்செய்தி மூலம் மக்களுடைய அடிப்படை பிரச்சனையை உடனுக்குடன் தீர்க்கப்பட்ட சட்டமன்ற தொகுதி இந்த சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தவறான கருத்தை பரப்பி வருகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 10 ஆண்டுகால ஆட்சியில் மக்களுக்கு எந்த திட்டத்தையும் கொண்டு வந்து நிறைவேற்றப்படவில்லை என்ற ஒரு பொய்யான செய்தியை எல்லா பரப்புரையில் கூறி வருகிறார். அதனால தான் இதையெல்லாம் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன். அதிமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டுகிற அளவுக்கு இந்த ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் இவ்வளவு திட்டத்தை கொண்டாந்தேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு கோவை மாநகரம் வளர்ந்து வருகின்ற மாநகரம் என்ற காரணத்தினால மெட்ரோ ரயில் திட்டத்தை அதையும் அதிமுக ஆட்சியில் தான் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அதை நடைமுறைப்படுத்துகின்ற காலத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஏதோ பிரச்சனையை சொல்லி மெட்ரோ ரயில் திட்டத்தை முடக்கி வைத்திருக்கின்றார்கள். மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சிகளுடன் மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வரப்படும். அதனால நம்முடைய மக்கள் ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு எளிதாக குறைந்த நேரத்தில் பயணம் செய்யலாம். அதையும் அதிமுக ஆட்சியில் தான் நாங்கள் நிறைவேற்றப்படுவோம். திமுக ஆட்சியில் எந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டங்கள், முடிவுற்ற பணிகள், ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கிறதா திமுக ஆட்சியுடைய சாதனை. இப்ப நாம கட்ட பாலம் கோவையில அந்த பாலத்தை திறந்து வச்சு ஸ்டாலின் வாகனத்தில் போறார். சிறப்பா பாலப்பணியில் நடைபெற்றதா குறிப்பிட்டார். அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட பாலம் சிறப்பா தான் இருக்கும். திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட பாலம் ஆற்றுல அடிச்சிட்டு போகும். தென்பெண்ணை ஆற்றுல இன்றைக்கு வெள்ள நீர் அங்க இருக்கின்ற கட்டி முடிக்கப்பட்டு 6 மாதமாகி திறக்கப்பட்டது.
திறக்கப்பட்ட பாலம் அந்த வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டது திமுக ஆட்சியில். அதோட அண்ணா திமுக ஆட்சியில தான் சட்ட ஒழுங்கு சரியாக செயல்பட்டது. சட்டத்தின் ஆட்சி தமிழகத்திலே நடந்தது என்று சொன்னால் அண்ணா திமுக ஆட்சியில் தான். இன்றைக்கு அப்படியா நடக்குது? இன்றைக்கு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. இன்றைக்கு தமிழகத்தில் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலில் சீண்டல் நடக்காத நாளே இல்லை. இன்றைக்கு பத்திரிகையிலையும் தொலைக்காட்சியிலையும் நாம கேட்கின்ற செய்தி இந்த செய்தி தான் பெரும்பாலும் இடம்பெற்றுகின்றது. இந்த நிலையெல்லாம் மாற்ற வேண்டும். சட்டத்தின் ஆட்சி தமிழகத்திலே வருவதற்கு அத்தனை பேரும் நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தவுடன் ஒரே ஆண்டில் தமிழகத்தில் கஞ்சா நடமாட்டம் அதிகரித்து விட்டது. பல்வேறு உருவத்தில் இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது என்று இந்த விடியா திமுக முதலமைச்சருடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வந்தோம். பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம். ஊடகத்தின் வாயிலாக இந்த அரசுக்கு தெரிவித்தோம், பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்தோம், அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு, ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் நாங்கள் வைத்த கோரிக்கையை ஏற்கவில்லை. நாங்கள் சொன்னதை அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இன்றைய நிலை என்ன? எங்கே பார்த்தாலும் போதை நடமாட்டம். இன்றைக்கு காலையில் கூட இங்கே கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற பல தொழிலதிபர்கள், பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்கள் அங்கே கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்பொழுது ஒருவர் சொன்னார், நடந்து போயிட்டு இருக்கும்போது யார் நம்மை வெட்டுவாள் என்று கூட தெரியவில்லை. அந்த அளவுக்கு ஒரு மோசமாக நிலை வந்துவிட்டது. அதுக்கு காரணம் போதைப் பொருள். அந்த கஞ்சா போதைக்கு அடிமையாகின்றவங்க அவர்கள் என்ன செய்வார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு கஞ்சா போதையினுடைய வீரியம் அதிகமாகிவிட்டது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை கட்டுப்படுத்த தவறிவிட்டது. இன்றைக்கு முதலமைச்சர் சொல்லுகிறார், தொலைக்காட்சியிலே நீங்கள் பார்த்திருப்பீங்க, இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று இன்றைக்கு முதலமைச்சர் தொலைக்காட்சியின் வாயிலாக இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். இதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் சட்டமன்றத்தில் நாங்கள் பேசுகின்ற பொழுது அப்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த போதையிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கலாம். அவர்கள் போதைக்கு அடிமையாகி சீரழிந்து குடும்பமும் சீரழிந்து இன்றைய சூழ்நிலையில் முதலமைச்சர் இந்த கோரிக்கை வைக்கின்றார். ஆக இப்படிப்பட்ட முதலமைச்சர் தொடர வேண்டுமா? அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லை. 6 மாசத்துல 6 காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் காவலருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது மக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்குது? இனி தமிழகத்தில் மக்கள் தாங்களாகவே பார்த்துக் கொள்ள வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். திமுக ஆட்சி இருக்கின்றவரை அண்ணா திமுக ஆட்சி மனதுடன் சட்டத்தின் ஆட்சி நடைபெறும். எந்த இடத்திலும் போதைப் பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமாக உருவாக்கி காட்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு கொங்கு மண்டலத்தில் அண்மை காலமாக நான் பார்த்துட்டு இருக்கிறோம். முதியோர் வசிக்கின்ற பகுதி அதை கண்டறிந்து திட்டமிட்டு அந்த முதியோர்களை கொலை செய்து அவர்களிடத்தில் இருக்கின்ற உடைமைகளை கொள்ளையடிக்கின்ற நிலை இன்றைய ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. இது தொடர்கதையாக இருக்கின்றது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு இதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் ஆரம்ப காலகட்டத்திலே இந்த முதியோர் கொலையை தடுத்திருக்கலாம். ஆனால் இந்த அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே இந்த முதியோர் குறிவைத்து கொலை சம்பவம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதற்கெல்லாம் சரியான முடிவு கட்டப்படும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார்கள். குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் சொத்து வரி உயர்த்தப்பட மாட்டாது என்று ஒரு வாக்குறுதி கொடுத்தார்கள். அப்படியே நடக்குது இந்த ஆட்சியில். வீட்டுக்கு 100% வரி உயர்வு, கடைக்கு 150% வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி உயர்வு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஆலோசனை கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டார்கள், ஆண்டுக்கு 6% இந்த வரிகள் உயர்த்தப்படும் என்று.
போன ஆண்டு வீட்டுக்கு 100% உயர்த்தப்பட்டது என்று சொன்னால் இந்த ஆண்டு 6% கூடுதலாக வரி விதிக்கப்பட்டு 106% வீட்டுக்கு வரி செலுத்த வேண்டும். கடைக்கு போன ஆண்டு 150% உயர்த்தினார்கள். இந்த ஆண்டு கடைக்கு வரி கட்ட பொழுது 159% வரி கட்ட வேண்டும். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? மின் கட்டணம் கேட்க வேண்டியது இல்லை, கரண்ட தொட்டா தான் ஷாக் அடிக்கும். கரண்ட் பில்ல கேட்டாலே இந்த ஆட்சியில் ஷாக் அடிக்கும். உண்மைதானே? 67% மின் கட்டணம் உயர்ந்து போச்சு. ஆண்டுக்கு 5% மின் கட்டணம் உயர்வு என்று சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, இது தொழில் சார்ந்த பகுதி. இந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு கடுமையான மின் கட்டண உயர்வால் கடுமையாக தொழில் பாதிக்கப்பட்டதாக காலையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திலே அந்த தொழில் அதிபர்கள் தெரிவித்தார்கள். இதனால் எங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படுகின்றது. ஆக இங்கு இருக்கின்ற தொழில்கள் எல்லாம் வேறு மாநிலத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இதை நீங்கள் கண்காணிங்கள், எங்களை அழைத்து பேசுங்கள், எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் சொல்லுகிறோம். அப்படி இருந்தால்தான் கோவை மாவட்டத்திலே தொழிலை காப்பாற்ற முடியும் என்று அவர்கள் மனமிட்டு வேதனையோடு இன்றைய தினம் இந்த கலந்துரையாடலே தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் தாக்கு பிடிக்கின்ற அளவிற்கு தான் எந்த வரிவிப்பும் இருக்க வேண்டும், எந்த ஒரு உயர்வும் இருக்க வேண்டும். ஆக இன்றைக்கு இந்த ஆட்சியாளருக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, மக்களை பற்றியும் கவலை இல்லை, தொழிலை பற்றியும் கவலை இல்லை, வேலைவாய்ப்பு பற்றியும் கவலை இல்லை. ஆனால் குடும்பத்தை பற்றும் இன்றைக்கு திரு ஸ்டாலின் பார்த்து கொண்ட குடும்பம் வளமாக இருக்க வேண்டும், குடும்பத்திற்கு என்னென்ன ஆட்சியிலே அதிகாரம் வேண்டும், குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு கட்சியிலே என்னென்ன பதவி வழங்க வேண்டும் என்ற நிலைதான் இன்றைய ஆட்சியாளருக்கு இருக்குது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் அது கட்சி அல்ல, அது ஒரு கார்பரேட் கம்பெனி ஆகிவிட்டது. கட்சியா? கார்பரேட் கம்பெனி தான். அந்த முதலாளி அதுக்கு பிறகு அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க முதலாளி ஆவாங்க. அப்படித்தான் திராவிட முன்னேற்ற கழக கட்சியில இன்றைக்கு திரு கருணாநிதி இருந்தார், அதுக்கு பிறகு ஸ்டாலின் இருக்கிறார், இப்ப உதயநிதி வருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றார். அதற்கு பிறகு இன்பநிதி இப்பொழுது வர ஆரம்பிச்சிட்டார். இப்படி குடும்ப கட்சி ஆட்சியிலே தொடர வேண்டுமா? வாரிசு அரசில் தொடர வேண்டுமா? அண்ணா திமுக அப்படி அல்ல. சாதாரண தொண்டன் கூட உயர்ந்த பதவிக்கு வரக்கூடிய ஒரே கட்சி அண்ணா திமுக. சாதாரண தொண்டன் கூட எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், அமைச்சர், முதலமைச்சர் கூட ஆகலாம். அண்ணா திமுக மட்டும்தான் நடைபெறும், வேற எந்த கட்சியிலும் தமிழகத்திலே நடக்காது. இது ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி என்பதை நேரத்திலே கோடிட்டு காட்டி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு கொரோனா மிக மிக ஒரு மோசமான கொடிய நோய் வைரஸ், கொரோனா வைரஸ் தமிழகத்திலே பரவி இருந்த காலகட்டம். உலகம் பூரா பரவி இருந்தது, தமிழகத்திலும் பரவி இருந்தது. அந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சரியான நடவடிக்கை எடுத்து விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அது ஒரு சோதனையான காலகட்டம். ஒரு வருடம் பார்க்க முடியல, ஒரு நல்லது கெட்டது கூட போக முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட அண்ணா திமுக ஆட்சி திறமையா செயல்பட்டு மக்களுடைய உயிரை காப்பாற்றியது. அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு, தொழிலாளருக்கு வேலை கிடையாது, மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக ஓராண்டு ரேஷன் கடையில் விலையெல்லாம் அரிசி கொடுத்தோம், விலையெல்லாம் சக்கரை கொடுத்தோம், விலையெல்லாம் எண்ணெய் கொடுத்தோம், தொழிலாளர்களுக்கு தேவையான நிதி உதவி கொடுத்தோம், குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். எல்லாம் நம்முடைய மக்களை வாழ வைப்பதற்காக அண்ணா திமுக ஆட்சியிலே இந்த திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே காலகட்டம் தைப்பொங்கல் வந்தது. எல்லா இல்லங்களிலும் தைப்பொங்கல் சிறப்பாக கொண்டாட விரும்புவதற்காக எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் 2500 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுத்த அரசு அண்ணா திமுக. இப்படி மக்கள் எப்படி துன்பப்படுகிறார்கள், எப்பொழுது துன்பப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த மக்களுக்காக உதவி செய்த அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலரும், உங்களுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதே போல
இன்றைக்கு இந்த நகர பகுதியில் மாநகராட்சி பகுதியாக இருந்தால் 1000 சதுரடி நீங்கள வீடு கட்ட அனுமதி வாங்க வேண்டும் என்றால் மாநகராட்சி பகுதியில் அதிமுக ஆட்சியில் கழிவுநீர் கட்டமைப்பு டெபாசிட் உட்பட 37,800 ரூபாய் கட்டலாம் போதும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு பிறகு 1000 சதுரடி நீங்கள் கட்டிடம் கட்ட எழுது கடை கட்டவோ எழுது வீடு கட்டவோ அனுமதி வேண்டும் என்று விண்ணப்பித்தால் இந்த ஆட்சியில் 88,000 ரூபாய், அதோட கழிவுநீர் கட்டமைப்பு டெபாசிட் 20,000, கிட்டத்தட்ட 1,08,000 ரூபாய் நீங்க கட்ட வேணும். ஆக அதிமுக ஆட்சியிலேயே திமுக ஆட்சியில ஒப்பிட்டு பார்க்கும்போது 1000 சதுரடி நீங்க கட்டணம் கட்டுவதற்கு அனுமதி வாங்க 71,000 ரூபாய் கூடுதலாக நீங்கள் செலுத்த வேண்டும். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? கட்டுமான பொருட்கள் சிந்திச்சு பாருங்க. இது மாநகர பகுதியில் பல பேர் வீடு கட்டுறோம், பல பேர் கடை கட்டுறோம். ஆனா திமுக ஆட்சி வரைக்கும் நீ கட்டணம் கட்டிக்கிட்ட ஆசையே வராது, அந்த அளவுக்கு விலை ஏற்றம். இன்றைக்கு எம்சாண்ட் அதிமுக ஆட்சியில் 3,000 ரூபாய்க்கு வித்தது, திமுக ஆட்சியில் 5,500 ரூபாய்க்கு விற்குது. 2,500 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு அதிகம். ஜல்லி அதிமுக ஆட்சியில் ஒரு யூனிட் 2,000 ரூபாய், திமுக ஆட்சியில் ஒரு யூனிட் 4,500, 2,500 ரூபாய் அதிகமா திமுக ஆட்சியில் ஜல்லி விற்குது. அதே போல கம்பி அதிமுக ஆட்சியில் ஒரு டன் கம்பி 40,000, திமுக ஆட்சியில் ஒரு டன் கம்பி 70,000, 30,000 விலையேற்றம். இன்றைக்கு சிமெண்ட் அதிமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்டில் ஒரு மூட்டை 240, திமுக ஆட்சியில் ஒரு மூட்டை 350 ரூபாய், 110 ரூபாய் ஒரு மூட்டைக்கு அதிகம் திமுக ஆட்சியில். செங்கல் அதிமுக ஆட்சியில் 6 ரூபாயிலிருந்து 8 ரூபாய் வரைக்கும் விற்றது, திமுக ஆட்சியில் 10 ரூபாயிலிருந்து 12 ரூபாய் வரைக்கும் விற்குது. இப்படி கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு, மரத்தினுடைய விலையை கேட்க வேண்டியதே இல்லை. 200% திமுக ஆட்சியில் மரத்தினுடைய விலை உயர்ந்திருக்குது. இப்படி இந்த கட்டுமான பொருட்களுடைய விலை மின்னி முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாங்க, இன்றைக்கு கட்டுமான பொருட்கள் உயர்கின்ற பொழுது அதை அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை குறைப்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கையிலேயே 2021 வெளியிட்டாங்க. சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் இந்த அரசுடைய கவனத்திற்கு கொண்டாந்த உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறீங்க, கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்கின்ற பொழுது அதை நீங்க அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் கேட்டேன். எந்த பதிலும் இல்லை. ஏன்னா எல்லாத்திலையுமே கமிஷன் வருது, எல்லாத்திலையும் நான் சொன்னதில் எல்லாவற்றிலுமே கமிஷன் வருகின்ற காரணத்தினால அதை பற்றி அவளை கவலைப்படல. திமுக ஆட்சி வரைக்கும் யாரு வீடும் கட்ட முடியாது, கடையும் கட்ட முடியாது, அந்த எண்ணமும் நம்முடைய மனதில் வராது. நீங்க வீடு கட்டணும்னா கனவுல கட்டி மகிழ்ந்துக்கலாம், வேற நிஜத்தில் கட்டவே முடியாது. கட்ட முடியுமா? ஒரு 5 ஆண்டில் இவ்வளவு விலை உயர்ந்திருக்குது. ஒரே ஒரு ஆட்சி பொறுப்பட்டு 4 வருடம், 4 வருடத்தில் கட்டுமான பொருட்களுடைய விலை அசுரமா வளர்ந்திருக்குது. ஆக இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? அதே போல நம்ம அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் அவள் திறமையாக கல்வி கிடைக்கும் என்பதற்காக அம்மா இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் 52,36,000 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்தோம். ஒரு லேப்டாப் 12,000 ரூபாய், 12,000 ரூபாய் மதிப்புள்ள லேப்டாப். நம்முடைய மாணவர்கள் திறமையா கல்வி கற்க வேண்டும். அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும், திறமையான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்கு தான் அம்மா இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. தொடர்ந்து அம்மாவுடைய அரசு செயல்படுத்தியது. இன்றைய தினம் இந்த அரசாங்கம் இந்த திட்டத்தை ரத்து செய்துவிட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த லேப்டாப் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு வழங்கப்படும். இன்றைக்கு தமிழகத்தில் சரியான பரிசோதனை, நம்ம ஏழைகளுக்கு சரியான முறையில் பரிசோதனை செய்யாத காரணத்தில் பல பேர் புற்றுநோயால் பாதிக்கிறாங்க. இன்றைக்கு அதிக அளவு இன்றைக்கு நாளுக்கு நாள் புற்றுநோய் பரவி கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த புற்றுநோய் ஆராய்ச்சியாளர் தெரிவிக்கப்பட்ட கருத்து, ஆனால் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது 15 லட்சம் பேர்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டது.
மருத்துவம் 15 லட்சம் மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. அந்த 15 லட்சம் மருத்துவ முகாமில் ஏழை மக்கள் கலந்து கொண்டு அவருடைய உடல்நிலை பரிசோதனை செஞ்சு நோய்வாயிருந்தால் உடனுக்குடன் சம்பந்தப்பட்ட மருத்துவமனைக்கு அவளை அனுப்பி வைத்து அந்த நோயை குணப்படுத்தினோம். இன்றைக்கு விடியா திமுக அரசு இதை எதுவுமே கண்டுகொள்ளாத காரணத்தினால் ஏழை மக்கள் அதிகமாக இந்த புற்றுநோயால் பாதிக்கிறாங்க. இந்த புற்றுநோயிலிருந்து நம்ம ஏழை மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு சென்னை ஓமந்துரா மருத்துவமனை, ராயப்பேட்டை மருத்துவமனை, தூத்துக்குடி அரசு பொது மருத்துவமனை, சேலம் மதுரை மருத்துவமனையில் சுமார் 22 கோடி ஒவ்வொரு மருத்துவமனையிலும் நான் குறிப்பிட்ட ஒவ்வொரு இடத்திலும் 22 கோடி ரூபாய் மதிப்பில் லீனா ஆக்சிலேட்டர் புற்றுநோய் கண்டறி சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த கருவியை நிறுவி ஏழைகளுக்கு அற்புதமா வைத்திய சிகிச்சை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இங்க கூட நம்முடைய கோவையில கூட 200 கோடியில இன்றைக்கு இந்த அரசு பொது மருத்துவமனை விரிவாக்கம் செஞ்சிருக்கிறோம். 200 கோடியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இங்கே விரிவாக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அரசு பொது மருத்துவமனைக்கு விரிவாக்கம் செய்வதற்கு 200 கோடி கொடுத்தது அதிமுக அரசாங்கம். அதே போல 2 நாட்களுக்கு முன்பு இதே மாவட்டத்தில் கோவையில் இன்றைக்கு சிகிச்சை பெற்று வந்த தனது தந்தையை வீல் சேர் இல்ல அப்படியே அந்த தந்தையை அப்படியே இழுத்து தரன்னு இழுத்துக்கிட்டு போறார். எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்திருப்பீங்க. ஒரு வீல் சேர் கூட இந்த ஆட்சியில் அரசு மருத்துவமனையில் கொண்டு அந்த அரசு பொது மருத்துவமனையில் வைக்கவில்லை. இதனால் ஏழைகள் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனைக்கு வருகின்ற பொழுது அவர்கள் அங்கே நடந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, இந்த அவலநிலை இந்த ஆட்சியில் தொடருது. அதிமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மருத்துவத்துறையிலே சிறந்து விளங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னும் சொல்ல போனா திண்டுக்கல்ல நாராயணசாமி என்ற ஒரு தொழிலாளி, அந்த தொழிலாளி என்னை சந்தித்து ஒரு கோரிக்கை மனு கொடுத்தார். எனக்கு 2 கையும் கிடையாது, 2 கையை எனக்கு பொருத்த வேண்டும் என்று அவர் கோரிக்கை மனுவிலே குறிப்பிட்டிருந்தார். நான் ஆச்சரியத்தோடு கேட்டேன், எப்படி 2 கையும் இல்லாத ஒருவருக்கு 2 கையும் பொருத்த முடியும்? இது சாத்தியமில்லை என்றேன். இல்ல முதலமைச்சர் நீங்க மருத்துவர்களை நாடி நீங்கள் எனக்கு ஒரு குழு போட்டு என்னை பரிசோதனை செஞ்சு கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார். உடனே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை அழைத்து ஒரு மருத்துவ குழுவை அமைக்கப்பட்டு அவரை பரிசோதனை செய்து இறந்தவர் உடலில் இருந்து 2 கையை வெட்டி அவளுக்கு பொருத்தப்பட்டு இன்னைக்கு அற்புதமா 2 கையை இயக்கிட்டு. நான் திண்டுக்கல் பிரச்சாரத்துக்கு போகும்போது திண்டுக்கல்ல எழுச்சி பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது என் அறைக்கு வந்து என்கிட்ட கை கொடுத்துட்டு போனார். அவருக்கு திருமணமாகி 2 குழந்தையோடு இருக்கிறார். 2 கையும் இல்லாத ஒருவருக்கு 2 கையும் வழங்கி இன்றைக்கு அரசு பொது மருத்துவமனை ஒரு சாதனை படைத்திருக்கிறது அதிமுக ஆட்சியிலே. அந்த அளவுக்கு மருத்துவம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மருத்துவத்துறை சிறந்து விளங்கியது. அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இன்றைக்கு ஒரு கால்பந்து வீராங்கனை காலில் அடிபட்டதாக சிகிச்சை பெற மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவர் சிகிச்சை பலனளிக்காம அவர் இறந்து வெளியிலே வந்தார். உயிரோடு போய் இறந்து வெளியிட்ட காட்சி திமுக ஆட்சியில பார்க்க வரும். ஆக 2 கையும் இல்லாத போன 2 கையோட அவரை அனுப்பி வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதெல்லாம் ஒரு சாதனை. இந்த அதிமுக ஆட்சியில் தான் பார்க்க முடியும். அப்படி சாதனை மேல் சாதனை படைத்த அரசாங்கம் மீண்டும் தமிழகத்தில் வருவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் முழு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு இந்த பகுதியில் நம்முடைய தமிழ்நாடு முழுவதும் இந்த சிங்காநல்லூர் சட்டமன்ற பகுதி மட்டுமல்ல, கோவை மாவட்டம் மட்டுமல்ல, ஏழை தொழிலாளிகள் ஏழைகள் அவர்கள் குடிசையில் வாழ்றதா அற்புதமான காங்கிரீட் வீடு இல்ல, அவளுக்கு வீட்டு மணியே இல்ல, அதோட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீட்டு மணியே இல்லை. அப்படிப்பட்டவர்கள் கண்டறிந்து அரசாங்கமே நிலத்தை வாங்கி பல லட்சம் மதிப்பில் காங்கிரீட் வீடு அந்த மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். இது அதிமுக ஆட்சியோட பிரதான தேர்தல் அறிக்கையாக நாங்கள் வச்சிருக்கிறோம். இன்றைக்கு நாட்டு மக்கள் சுதந்திரம் அடைந்து பல ஆண்டுகளாயும் இன்னும் மக்களுக்கு வசிக்க இடம் கூட இல்லை என்றால் அது ஆட்சியுடைய கோளாறாக இருந்துவிடும். அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த ஏழை மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு பல லட்சம் மதிப்பிலே கட்டி கொடுக்கப்படும். அதே போல ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுது நம்முடைய
தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் நல்ல அற்புதமான சேலை வழங்கப்படும் தீபாவளி போது. அதேபோல ஆட்டோ தொழிலாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தில் அவள் உறுப்பினராக இடம்பெற்றிருந்தா புதிதாக ஆட்டோ வாங்கினா அவளுக்கு மானியமா 75,000 ரூபாய் கொடுக்கப்படும். ஆட்டோ ஓட்டுநர் 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணிக்கு வெற்றி வேட்பாளருக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யும். அதோட இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற மரியாதைக்குரிய நம்முடைய கழகத்துடைய நிர்வாகிகள், கழக செய்தி தொடர்பாளர் திரு கல்யாண சுந்தரம் அவர்களே, கழக மாநில செயலாளர் திரு சிங்கை ராமச்சந்திரன் அவர்களே, மற்றும் திரு AM சிவபிரகாஷ் பிரசாத் அவர்களே, திரு க புரட்சி தம்பி அவர்களே, திரு கைத்திரி முத்துசாமி அவர்களே, திரு ரியல் ரங்கராஜ் அவர்களே, திரு சிங்கை முத்து அவர்களே, மற்ற பீளமேடு துரைசாமி அவர்களே, திருமதி சிங்கை வசந்தி அவர்களே, திரு உலகநாதன் அவர்களே, திரு வெள்ளிகிரி அவர்களே, திரு சாரமேடு சந்திரசேகர் அவர்களே, திரு சுப மணிகண்டன் அவர்களே, திரு மௌனசாமி அவர்களே, திரு சிவகுமார் அவர்களே, திரு சிங்கை பாலன் அவர்களே, திருமதி சிங்கை அப்புஜம் அவர்களே, திரு SR ரவி அவர்களே, திரு KK சக்திவேல் அவர்களே, திரு தமிழ்முருகன் அவர்களே, நம்முடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய பாஜக மாவட்ட தலைவர் திரு ரமேஷ்குமார் அவர்களே, பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் பாலாஜி உத்தம ராமசாமி அவர்களே, தமாக மாவட்ட நிர்வாகி திரு VV வாசன் அவர்களே, திரு கார்த்திக் கண்ணன் அவர்களே, IJK மாவட்ட நிர்வாகிகளே, தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் நிர்வாகிகளே, நம் கூட்டணியில் அங்கு வைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, வருகின்ற சிறப்பித்த கழகத்துடைய அனைத்து மட்ட நிர்வாகிகளே, பெரியவர்களை, தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்து, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை பாய் பாய் ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.